ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேரோ கிச்சன் கரூர். பூண்டு பொடி பண்ணுறதுக்கு வரமிளகா 10லேருந்து 12 கிள்ளி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காம்பு விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மீடியம் காரத்துக்கு 10லேருந்து 12 கரெக்டாக இருக்கும். பூண்டு 2 கைப்பிடி இந்த அளவு மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூண்டெல்லாம் நம்ம இந்த மாதிரி கல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வணங்கி நம்மளுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டோம்னா அரைப்படும். இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பூண்டையும் இந்த மாதிரி இடித்து வச்சுட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துருக்கோம். அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பச்சைக்கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி விதைகள் ஆட் பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு பித்தத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகும் ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை தழையை ஆட் பண்ணிடலாம். நம்ம கிள்ளி வச்சுருந்த வரமிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 15 நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 10 நம்பர்லேருந்து 12 நம்பர் ஆட் பண்ணோம்னா காரம் மீடியமாக இருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த பூண்டு பொடி ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். பாத்திரத்தில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு தேங்காவையும் 1 கப்பு வறுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அந்தளவு இருக்கும். கொஞ்சமாக புளியும் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். புளி சேர்த்து நம்ம அரைச்சி வச்சோம்னா கொஞ்ச நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நம்மளுக்கு பொடி. தேங்காயும் வறுபட்டுருச்சு. அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும். அப்போ தான் பூண்டு நல்லா வறுபடும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாக கருவிடும். முடிஞ்ச அளவுக்கு அடிகனமான கடாய் வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு அதில் பூண்டு ஒட்டாமல் இருக்கும். இந்த பொடி 10லேருந்து 15 நாளைக்கு கிடாமல் இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணுறனால 15 நாளைக்கு வச்சுருக்கலாம். பூண்டு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒவ்வொன்றா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உளுந்து, பச்சைக்கடலை பருப்பு, மல்லி இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கிறது தனியாக அரைச்சிக்கலாம். உப்பு இது கூடயே ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சோம்னாவே போதும். அப்போ தான் நம்மளுக்கு பூண்டு அது கூட நல்லா மிக்ஸ் ஆகும். அடுத்து தேங்காயும் அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பூண்டும் அரைச்சி ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பூண்டை நல்லா நம்ம உதிரியாக எடுத்து விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். டேஸ்ட்டான பூண்டு பொடி ரெடி. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.